இன்னைக்கு கரூரை வச்சு தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியே ஆரம்பமாக போகுது, கெமிஸ்ட்ரியே மாறப்போகுது. கூட்டணி கணக்குகள்லாம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கூட்டணி கணக்கு வழக்கு எதுவுமே ஒன்றும் கிடையாது. இனிமேல் தங்க கூட்டணி கணக்கு வழக்கே ஆரம்பமாக போகுது. விஜயோட தீவிரமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க எனக்கு நன்றாக தெரியும். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. சார், இப்போ சட்டமன்றத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக இந்த கரூர் நெரிசல் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப அதுக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பதில், இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதிமுகவுடைய குறிப்பாக அவங்க பொதுச்செயலாளர் எழுப்பக்கூடிய கேள்விகள், கிட்னி ஜாக்கிரதைன்னு சொன்னாங்க, இது உருட்டு கடை அல்வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தோட அதிமுக எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய ட்ராக்ஷன் கெயின் ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ராக்ஷன் திடீர்னு ஒரு நொடி பொழுதுல ஏற்படலை. எல்லா தலைவர்களும் மீடியாவுக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி தான் மக்களோட பேச தொடங்கி. கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜய். அவர் லேட்டா வந்தது தான். இப்போ வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட எந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒரு லேட்டா வர்றதுங்கிறத காரணமா சொல்ல முடியாது. இதுக்கு இடம் ஒதுக்கினது யாரு? சரி, காவல்துறை டைம் ஒதுக்கி இருக்கு 3 to 10 அவர் 7 மணிக்கு என்னமோ வந்திருக்காரு. காவல்துறை சொன்ன நேரத்தில் தானே வந்திருக்காரு. லேட்டா வந்தான்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருந்தார். டிஎம்கேக்கு 50% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டே சிரிச்சுமா. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் மருந்தி 60 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்திருக்காங்க. மெரினால அந்த விமான சாகச நிகழ்ச்சி அதை பார்க்கறதுக்கு போய் நெரிசல் சித்து 5 பேர் மாண்டிருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மணல் கொள்ளை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியும். அஜித்குமாரோட லாக்அப் கொலை. இந்த ஆட்சி காலத்துல மட்டும் ஒரு 26 பேர் லாக்அப் மரணம். இதே போல வேங்கை வயல் சம்பவமாகட்டும், இப்படி அடுக்கடுக்கா எத்தனையோ அதிருப்திகள் டிஎம்கேக்கு எதிராக இருக்கு. இன்னைக்கு கரூரை வச்சு தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியே ஆரம்பமாக போகுது, கெமிஸ்ட்ரியே மாறப்போகுது. கூட்டணி கணக்குகள்லாம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கூட்டணி கணக்கு வழக்கு எதுவுமே ஒன்றும் கிடையாது. இனிமேல் தங்க கூட்டணி கணக்கு வழக்கே ஆரம்பமாக போகுது. விஜயோட தீவிரமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க எனக்கு நன்றாக தெரியும். நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது, இது கட்சிக்கு லாங் ஸ்டாண்ட்லையும் நயினாருக்கும் எலெக்ஷன்ல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்? ஓவராலா இன்னைக்கு ஒரு என்டிஏவுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் உருவாக்கி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2026 தீபாவளி என்டிஏவுக்கான தலை தீபாவளியாக இருக்கும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சட்டமன்றத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக இந்த கரூர் நெரிசல் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப அதுக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பதில், இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதிமுகவுடைய குறிப்பாக அவங்க பொதுச்செயலாளர் எழுப்பக்கூடிய கேள்விகள், அந்த காரசார விவாதம் சொல்லிட்டு அதிகமாக ஒரு கவனத்தை ஈர்க்கும் விதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நேற்று கிட்னி ஜாக்கிரதைன்னு சொன்னாங்க, இன்னைக்கு உருட்டு கடை அல்வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தோட அதிமுக எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப வெற்றிகரமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பொதுவாகவே இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய ட்ராக்ஷன் கெயின் ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து அவருடைய பொதுக்கூட்டமாகட்டும், இப்போ அவருடைய பொதுக்கூட்டத்தில் அவருடைய தோழமை கட்சிகள் வரலாம், ஆனால் தாவேகா தொண்டர்கள் பெருமளவு கொடியோடு கலந்து கொள்ளுகிறார்கள். இப்போ இவங்க என்ன கொடியோடு கலந்துக்கிறாங்க, இவங்க தாவேக்காவே கிடையாது, ஏடிஎம் கேட்காரங்க அந்த கொடியை பிடிச்சிட்டு வர்றாங்கன்னா அள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே ஒரு குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய டிவி சேனல் களத்தில் இறங்கி இவங்க உண்மையிலேயே தாவேக்கா தொண்டர்களா இல்லையா அப்படிங்கிறத மதிப்பீடு செய்கிறதுக்கு அந்த மாதிரி சில பேரை இன்டர்வியூ பண்ணால் அவங்க எல்லாம் தாவேக்கால நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். ஒருத்தர் கிளை செயலருங்கிறார், நான் பரமத்தி வேலூரை சேர்ந்தவன் அப்படிங்கிறாரு. இப்படி இது ஒரு விதமான ஒரு ட்ராக்ஷன் இப்போ எடப்பாடிக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த ட்ராக்ஷன் திடீர்னு ஒரு நொடி பொழுதுல ஏற்படலை. எல்லா தலைவர்களும் மீடியாவுக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி தான் மக்களோட பேச தொடங்கினார். எல்லாரும் மீடியாக்குள்ள இருந்து அவர் டூர் ஆரம்பிச்சிட்டார். எப்போவோ தொடர்ந்து பேசிக்கிட்டார், ஒரு அலையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார், ஒரு சலிக்காமல். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னென்னா, இந்த நவம்பர் ஒட்டின காலம்னா மழைக்காலம் ஆகிடும். அந்த டயத்தில் கூட்டம் போட முடியாது. அப்போது 2 மாதம் அடி வாங்கும் நீங்கள் சரியா. அதனால் ஆரம்பத்திலேயே இந்த மழைக்கு முன்னாலேயே பெரும்பாலான தொகுதிகளை முடிச்சிடணுங்கிற ஒரு ஐடியா ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க.
அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்குறேன். சட்டமன்ற கூட்டத்தொடர்லேருந்து அந்த பொதுக்கூட்டம் வரைக்கும் எல்லாவற்றையும் சரியாக பயன்படுத்தி கொள்வது, மக்கள் கவனத்தை ஈர்ப்பது, இதுதான் இன்னைக்கு என்டிஏவுடைய திட்டமாக, குறிப்பாக ஏடிஎம்கேவுடைய திட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக. கரூர் சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து கவர்மெண்ட் சைடில் அவங்க வைக்கக்கூடியது பழைய அதே நிலைப்பாடு தான். அந்த நிலைப்பாடு என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜய், அவர் லேட்டாக வந்தது தான். இதில் இப்போ வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட எந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அதை தீவிரமாக அவங்க எதிர்க்கிறாங்க. ஒரு லேட்டாக வர்றதுங்கிறத காரணமாக சொல்ல முடியாது. இதுக்கு இடம் ஒதுக்கினது யார்? சரி, காவல்துறை டைம் ஒதுக்கியிருக்கு 3 to 10க்குள்ளேன்னு. அவர் 7 மணிக்கு என்னமோ வந்திருக்காரு. காவல்துறை சொன்ன நேரத்தில் தானே வந்திருக்காரு. லேட்டாக வந்தார்னு ஒரு நேரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருந்தார். காவல்துறை என்ன டயத்தை ஒதுக்கியதோ அந்த டயத்துக்குள்ளே தானே அவர் பிரச்சாரம் செய்து விட்டு போயிருக்கிறார். அப்போது இந்த இடத்தை ஒதுக்கினது தவறு. இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் தெரியும், நெரிசலான ஒரு இடத்த நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படிங்கிற விதமாக நிறைய அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகிறார்கள். இதே சட்டப்பேரவையில் பேசின பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி விஜய் பாடினதுக்கு பிறகு தான் அங்கே தண்ணீர் பாட்டில் வீச்சு ஆரம்பமாயிற்று. காலணிகளை எடுத்து செருப்பை வீச தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் தடியடி, அதனால ஏற்பட்ட பதற்றம், அதற்கு பிறகு தான் இத்தனை சாவு. அப்படின்னா இதுக்கு யார் காரணம் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புகிறார். இதில் ரொம்ப சாமர்த்தியமாக அரசு என்ன விதமாக செயல்பட்டுன்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த பின்னடைவு ஏற்பட்டதாகவே இவர்கள் காட்டிக்கொள்ளலை. இந்த ஆர்குமெண்ட்ஸில் கூட ஏதோ ஒரு நபர் கமிஷனை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஆர்குமெண்ட். ஆனால் ஒரு நபர் கமிஷனை அங்கே உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அது கம்ப்ளீட்டாக நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் எஸ்ஐடிக்கும் நோ சொல்லிட்டாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக டிஃபீட் ஆகியும் இந்த டிஃபீட் ஆனதுடைய வலி தெரியாதபடிக்காக, அதாவது வடிவேலுடைய சூனாபானா கேரக்டர் மாதிரியாக டிஎம்கே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுக்க செயல்பட்டு இருக்கிறது. டிஎம்கே அம்பலப்படுத்துகிற விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு 16 அடியிலேருந்து 26 அடிக்கு பாய்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதில் உச்சகட்டம் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். என்னென்னா, இது உருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிறார். இருட்டுக்கடை அல்வான்னு திருநெல்வேலியில் ரொம்ப பாப்புலர். டிஎம்கேயை உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு இப்படியே எதையாவது ஒன்று நேரட்டிவ் செட் பண்ணி அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கிறது. அதனுடைய ஆதரவு காட்சி ஊடகங்கள் மூலமாக உருட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த உருட்டுறதை தவிர்த்து வேறு எதையுமே டிஎம்கே இது வரைக்கும் சாதிக்கிறது அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அதை உணர்த்தக்கூடிய விதத்தில் இந்த காலி அல்வா டப்பாக்களை நிருபர்கள்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி நூதனமான முறையில் மக்களை ஈர்க்கக்கூடிய வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்து வருகிறார். இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு தேர்தலுக்கு பயன்படக்கூடியது. மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுபடுத்தும். ஒரு ட்ராக்ஷனை நோக்கி என்டிஏ போய்கொண்டிருக்கிறது, குறிப்பாக அதிமுக போய்கொண்டிருக்கிறது. இதில் இப்போ இவங்க எல்லாமே செய்கிறது அப்படிங்கிற 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து தான் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எல்லாமே. இப்போது தி பிரிண்ட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு அப்படின்ற மாதிரி அவங்க லீக்கேஜ் மாதிரி ஒரு விஷயத்த போட்டுக்கிறாங்க. அதில் திமுக கூட்டணி 50% வாக்குகளை தாண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போது கரூருக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த அலைன்ஸோடைய ஃபார்மேஷன், அலைன்ஸோடைய அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு வாதம் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கும் போது திமுக கூட்டணி 50% வாக்குகளை வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது எப்படின்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி 50% வாங்கும்னு யார் சொல்லியிருக்க? திமுகவே எடுத்த சர்வேல சொல்லப்பட்டிருக்கு. யார் சொன்னாங்கிறதா முக்கியம். ஆமாம், டிஎம்கே எடுத்த சர்வேல டிஎம்கே தோற்கும்னா சொல்லுவாங்க. அது டிஎம்கே தனிப்பட்ட முறையில் எடுத்திருக்கிற சர்வே. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு 1000 பேருக்கு குறையாமல் 234 தொகுதிகள்னு நாங்கள் எடுத்திருக்கோம். அதில் டிஎம்கே கூட்டணிக்கு 50%க்கு மேலே கிடைக்கும். இப்போ என்டிஏவுக்குள்ளே விஜய் வந்தார்னா விஜயையும் உள்ளடக்கிய என்டிஏவுக்கும் 35% கிடைக்கும். ஒருவேளை என்டிஏவுக்குள்ளே விஜய் வரலேன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் டிஎம்கேக்கு 45%, அதாவது டிஎம்கே கூட்டணிக்கு, என்டிஏவுக்கு 22%, விஜய்க்கு 23% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, டிஎம்கேக்கு 50% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத
ரொம்ப மேலோட்டமாக பெரிய ஆழ்ந்த சிந்தனையே செலுத்தாமல் ரொம்ப மேலோட்டமாக படிக்கிற ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டே சிரிச்சிருமா. 2021 டிஎம்கே கூட்டணி 45% பெற்றது, ஏடிஎம்கே கூட்டணி 40% பெற்றது. அதுக்கு முன்னால் தொடர்ந்து 2 தடவை டிஎம்கே ஆட்சி செய்திருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இருந்த டயத்துலையே டிஎம்கே கூட்டணி பெற்றது 45%. 2024 தேர்தலில் டிஎம்கே கூட்டணிக்கு கிடைத்த 47%. இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ அந்த டயத்தில் உடஞ்சிருந்தது, ஏடிஎம்கே தனியாக கூட்டினீங்கன்னா 41% வருது. ஸோ இப்போ இதே கூட்டணி தான் இப்போ தொடருது. இந்த காலகட்டத்துக்குள்ள கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மருந்தி 60 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. அதே போல் கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்துருக்காங்க. மெரினால அந்த விமான சாகச நிகழ்ச்சி அதை பார்க்கறதுக்கு போய் நெரிசல் செத்து 5 பேர் மாண்டிருக்காங்க. இப்படி அடுக்கடுக்காக எத்தனையோ அதிருப்திகள் டிஎம்கேக்கு எதிராக இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பற்றி எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு மேடை பேசி வருகிறார். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 6000 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அதில் ஒரு 1.5 கோடி பாட்டில் நாளொன்றுக்கு விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா பெர் டே கலெக்ஷன் வந்து 15 கோடி, மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இப்போ வரைக்கும் இந்த 4 வருஷம் முடிஞ்சிருக்க 4 வருஷத்தில் டாஸ்மாக் வகையில் மட்டுமே 22,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசி வருகிறார். அதே போல் கிட்னி திருட்டு சம்பந்தமாக, இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமாக சென்னையில் இருக்க உயர்நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு எஸ்ஐடிக்கு உத்தரவிட்டது. இப்போ கரூர் விஷயத்தில் எஸ்ஐடியை ஏற்றுக்கொண்ட அரசு கிட்னி திருட்டு விஷயத்தில் எஸ்ஐடியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த மனுவை தள்ளுபடி செய்தனர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இவ்வளவும் இருக்குது. மணல் கொள்ளை, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அத்துமீற, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியும். அஜித்குமாரோட லாக்அப் கொலை, இந்த ஆட்சி காலத்தில் மட்டும் ஒரு 26 பேர் லாக்அப் மரணம் தழுவி இருப்பதாக நமக்கு தகவல் வருது. இதே போல் வேங்கை வயல் சம்பவமாகட்டும், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதிருப்திக்கு இவ்வளோ அதிருப்தி இருக்கிறப்போ இது முன்னக்காட்டில் இன்னும் 5% கூட வரும். 45-47% எடுத்துக்கிட்ட டிஎம்கே கூட்டணி இந்த தடவை 50% மேலே எடுக்கும் அப்படின்னு டிஎம்கே சொல்லியிருக்கு. பட் அதே நேரத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய கூட்டணிக்குள்ள ஒரு புதிய வரவாக விஜய் என்டிஏவுக்குள்ள வந்தும் என்டிஏ முன்னை காட்டிலும் குறையும்னா ஒரு லாஜிக் வேண்டாமா சார்? என்டிஏ 2021 40% எடுத்திருக்கு, 2024 41%. அட்லீஸ்ட் அது மெயின்டைன் ஆகும். இப்போ விஜய் வர்றப்போ வெறும் விஜய் வந்து 1% தான் கொண்டு வரான்னு வச்சுப்போம். சும்மா ஒரு அசம்ஷனுக்கு தானே பேசுகிறோம். 1% கூடத்தானே செய்யும். முன்னை காட்டிலும் குறையும் 35%. இல்லை, ஒருவேளை இந்த கணக்கில் சொல்கிறாங்களோ விஜய்க்கு வரக்கூடியது பெரும்பாலான சிறுபான்மையினர் வாக்குகள் தான். இப்போ பாஜக கூட்டணியில் அவர் வருவது மூலிமா சிறுபான்மையினர் வாக்குகள் அவருக்கு வராது, அதனால மைனஸ் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகளில் சிறுபான்மையினர் வாக்குகள் மட்டுமே கிடையாது. சிறுபான்மையினர் வாக்குகள்ங்கிறது ஒரு போர்ஷன், அதை தாண்டி நிறைய ஓட்டு இருக்கே. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுதான் உங்களுக்கு சொன்னேன். விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டுலையே ஒரு சில ஓட்டுலாம் என்டிஏவுக்குள்ளே வந்தாச்சுன்னா வராதுன்னு நீங்கள் கணக்கு போடுறீங்களா, அதன்படி கழிச்சிருங்க. அதுபோக மீதி ஓட்டு வரும்ல, அது ப்ளஸ் எவ்வளவு தானே சேர்க்கணும். அப்படி சேர்த்தாலே அது 40க்கு மேலே தானங்க போகணும். நான் சொல்ல உத்தேச கணக்கு. இதுக்கு பெரிய ரொம்ப இன்டெலெக்சுவலாக நீங்கள் போக வேண்டாம். 35% தான் முன்னை காட்டிலும் என்டிஏ குறையும்னா அது எப்படி? அதாவது என்னென்ன சர்வேயை கண்டக்ட் பண்ணல, ரூமில் உட்காந்து கடகடன் எழுதி. இது எப்போதுமே டிஎம்கே வந்து தன்னுடைய தோல்வியை உணரக்கூடிய சந்தர்ப்பங்களில் இது போன்ற ஜிம்மிக்ஸ் ஆரம்பிக்கும். அதுக்கு அதனுடைய ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் பெருமளவு கை கொடுக்கும். இவங்களா குக் பண்ணுவாங்க, ஒரு சர்வேயை குக் பண்ணி அப்படியே போடுவாங்க. அதை வந்து உடனே இந்த சர்வே இப்படி சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுவாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, இது டிஎம்கே எடுத்த சர்வேன்னு இவங்க ஒரு 1% நேர்மையோடு சொல்லியிருக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முன்னால் அது ஏதோ ஒரு இண்டிபெண்ட்டான ஏதோ ஒரு அமைப்பு எடுத்ததாகவும் அது எங்கேயோ அப்படியே டிஎம்கே வானளாவை கொடிகட்டி பறக்கிறது மாதிரியே அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த தடவை டிஎம்கே எடுத்த இன்டர்னல் சர்வேனே சொல்லி அதை நாங்கள் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் இந்த சர்வே முடிவுகள் பற்றி எழிலரசன் எம்எல்ஏ அவங்கள்ட்டலாம் அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வேறு விஷயம். இது பிரிண்டில் வந்திருக்கு. இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக நான் 1% முக்கியத்துவம் கூட தரமாட்டேன்.
ஏன்னா இது லாஜிக்கே இல்லை. ஆனால் ஒரு வியப்புக்குரிய விஷயம் என்னென்னா, எதையுமே விஞ்ஞானபூர்வமாக செய்யக்கூடிய டிஎம்கே இந்த சர்வேயை விஞ்ஞானபூர்வம் மற்ற முறையில் செய்திருக்கிறது. யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அதிருப்தி கண்ணாப்பின்னான்னு போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே முன்னாலேயே சொல்லியிருக்கிற மாதிரி, கரூர் சம்பவத்துக்கு பிறகு மொத்த அரசியலும் கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்று ஆகிவிட்டது. இன்றைக்கி கரூரை வச்சு தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியே ஆரம்பமாக போகுது, கெமிஸ்ட்ரியே மாறப்போகுது. கூட்டணி கணக்குகளில் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கூட்டணி கணக்கு வழக்கு எதுவுமே ஒன்றும் கிடையாதுங்க. இனிமேல் தங்க கூட்டணி கணக்கு வழக்கே ஆரம்பமாக போகிறது. விஜயோட தீவிரமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க எனக்கு நன்றாக தெரியும். பிஜேபியுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெய்பாண்டா அவர்கள் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். பேச்சுவார்த்தை விவரங்களே எனக்கு தெரியும். விஜயை ஒரு பிஜேபியின் மிக முக்கிய தலைவர் அக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னாலே விஜய் நெகிழ்ந்து கொடுத்திருக்கிறார் என்று பொருள். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயுடைய பார்வை மொத்தமும் மாறிப்போச்சு. தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதுலேயும் டிஎம்கே ஆட்சி காலத்தில் அரசியல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். அது இந்த சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு டூயட் சீன் முடியறதுக்குள்ளே சாதாரண மனிதனாக இருந்தவன் எங்கேயோ தலைவனாகிற மாதிரிலாம் அப்படிலாம் இங்கே நடக்காது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக இந்த கரூர் சம்பவம் அவரை ஒரு பிராக்மேட்டிஸ்டாக மாற்றி இருக்கிறது. ஒரு யதார்த்தவாதியாக அவர் மாறி இருக்கிறார். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு இனிமேல் தனித்து போட்டிங்கிறது ஒரு ரிஸ்கான டெசிஷனுங்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். ஏதாவது தனித்து போட்டி அது இதுன்னு பண்ணி அது ஏதோ ஒரு விதத்தில் டிஎம்கேக்கு லாபம் சேர்த்து திரும்பவும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்து விட்டால் அவருடைய அரசியல் இருத்தலும் அவருடைய கட்சியின் இருத்தலும் கேள்விக்குள்ளாகும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. அப்படின்னா இப்போ அவருக்கும் 1 பாயிண்ட் அஜெண்டா தான், டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. இதை சாத்தியப்படுத்த என்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவர் செய்வார். இதை சாத்தியப்படுத்தணும்னா அவர் எடுக்கக்கூடிய முதல் முடிவு கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த முடிவு தான் யாரோட கூட்டணி வைக்கணும்னு. ஒன்று என்டிஏவுக்குள்ளே வரலாம், இல்லைன்னா வேற எங்கே போக முடியும்? டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற ஏதேனும் சில கட்சிகளை வெளியில் கொண்டு வரணும், காங்கிரஸ் உட்பட. இப்போ டிஎம்கேல இருக்கிற ஏதோ ஒரு கட்சி அவர் வெளியில் கொண்டு வரான்னு வச்சுப்போம். அப்போது டிஎம்கே கூட்டணி பலம் இதுவரைக்கும் இருந்து வந்த பலம் குறையத்தானே செய்யும். அப்படி குறைஞ்சாலே அது என்டிஏவுக்கு லாபம் தானே. ஒருவேளை என்டிஏவுக்குள்ளே விஜய் வரான்னு வச்சுக்கோங்க, என்டிஏ ஸ்வீப் பண்ணும். ஸோ டிஎம்கே கூட்டணிலேருந்து ஒரு சில கட்சிகளை விஜய் பெயர்த்து எடுத்தாலும் என்டிஏ வெற்றி பெறும். அதில் என்டிஏ ஜெயிக்கும், ஆட்சியை பிடிச்சிடும். என்டிஏவுக்குள்ளே வந்தால் என்டிஏ ஸ்வீப் பண்ணும். 1991 ரிசல்ட் மாதிரி வரும். ஸோ கூட்டணிங்கிற முடிவை நோக்கி விஜய் நகர்ந்தாலே என்டிஏவுக்கு லாபம். இதில் இப்போ விஜய் அவர்களுடைய விஜய் கிட்ட டைரக்டாக பேசிட்டார் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த தகவலில் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் அப்படின்னு வருது. ஸோ அதாவது விஜய் கூட்டணி ராகுல் காந்தி 2009 விஜயோடு பேசி கொண்டிருக்கிறார். திடீர்னு இன்னைக்கு நேற்றுக்கு பேசல. ராகுல் காந்தியும் விஜயும் தொடர்ந்து நண்பர்கள், பல கோணத்தில் அவங்க நண்பர்கள். அவங்க ஒரு கிறிஸ்டியன் டச் இருக்குது. சோனியா காந்தி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், இவரும் இப்படித்தான். இவர் விஜய் ஜோசப் விஜய் தானே. ஸோ பல பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. 2009 அவர் தன்னுடைய கூட்டணியை அவரை முழுக்க அரசியலுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு போக்கில் ஆரம்பித்தப்போ, அப்போ வைத்திலிங்கம் தான் சீஃப் மினிஸ்டர் பாண்டிச்சேரியில் வச்சு தான் அவருடைய முதல் மக்கள் நல உதவி வழங்கும் விழா நடந்தது. அது அவருடைய தலைமையில் வைத்திலிங்கம், காங்கிரஸை சேர்ந்த வைத்திலிங்கம் தலைமையில் தான் நடந்தது. பாண்டிச்சேரியில் பிரம்மாண்டமான கூட்டம். அப்போவே இது நடந்தது 2009ன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவருக்கு இருக்க செல்வாக்கை கேள்விப்பட்டு விஜயை டெல்லிக்கு வர சொன்னார் ராகுல் காந்தி. அதை ஒட்டின காலகட்டத்தில் 2 முறை ராகுல் காந்தியை விஜய் சந்தித்து இருக்கிறார். அப்புறம் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் இடையில் இமெயில் கரஸ்பாண்டன்ஸ் எப்போதுமே உண்டு. ஸோ விஜயை என்கேஜ் பண்ணால் என்ன அப்படிங்கிற தாட் காங்கிரஸுக்கு இருக்கிறது. இல்லை ராகுல் காந்தியை காட்டிலும் அதில் ரொம்ப அழுத்தமாக இருப்பவர் பிரியங்கா காந்தி என்று நான் கேள்விப்பட்டேன். அதை காங்கிரஸுடைய ஒரு மூத்த தலைவர், ஒரு மிகச்சிறந்த அறிவுஜீவி, அவரே என்கிட்ட தெரிவித்தார், இந்த மாதிரி பிரியங்கா காந்தி யோசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க யோசிக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா ஒரே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டுக்கும் கேரளத்துக்கும் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு நமக்கு தெரியாது. காங்கிரஸுக்கு இருக்கிற ஓட்டு ஒரு 5%க்குள்ளே இருக்கும். ரெண்டும் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் 4-5 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது. ஆனால் விஜய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கேரளத்தில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா கேரளத்தில் மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கு இணையான பாப்புலாரிட்டி விஜய்க்கு உண்டு.
கேரளத்தில் இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்களும் விஜயனுடைய தமிழ் படம் ஹவுஸ்ஃபுல்லாக போகும். ம். நீங்கள் சாதாரணமாக நானே பல இடங்களில் பார்த்துருக்கேன். இந்த கேரளத்தில் ஒரு சில மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போவேன். அப்போ அவங்க சங்கீத்துன்னு சொல்லிட்டு சினிமா பாடல் போடுவாங்க, அதுக்கு ஆடுவாங்க, அந்த மாதிரி. அதில் நிறைய விஜயுடைய தமிழ் பாடல் தான் ஒலிக்கும், மலையாள பாடல்களை காட்டலாம். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் நடத்த ஃபுல்லாக மலையாளிஸு, மலையாள திருமண நிகழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நானே பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அப்போ தான் எனக்கு ஒரு ரியலைசேஷன், விஜய்க்கு இவ்வளோ ரீச் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு. அதனால அவங்க என்ன கணக்கு போடுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பல தொகுதிகளை இழப்பதில் பிரச்சனை இல்லை, ஆனால் கேரளத்தில் ஆட்சி இழந்துட்டா ரொம்ப சோகமாயிரும். ஏற்கனவே 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியை கோட்டை விட்டுருக்காங்க. இந்த தடவை தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை கோட்டை விட்டு விடக்கூடாது. ஆல்ரெடி பினராயி விஜயன் மீதான ஒரு அதிருப்தியும் இருக்குங்க. ஏன்னா கண்டினியூஸாக 10 இயர்ஸ் இருந்திருக்காரு. இந்த அதிருப்தி இருக்கிறப்போ விஜயோட கூட்டணி வச்சால் விஜயை வந்து கேரளத்தில் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போது தமிழ்நாட்டில் சில தொகுதிகளை இழப்போம், ஆனால் கேரளத்தில் ஒரு ஆட்சியை பெறுவோம். இதில் எது நமக்கு தேவை அப்படிங்கிற அப்படி ஒரு கால்குலேஷன். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது பிரியங்காவோடது. ஸோ ஒருவேளை இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட், இப்போது அலையன்ஸுக்கான ஒரு முடிவு விஜய் எடுத்து விட்டார், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா, அது அதிமுக பாஜகவுக்கு வந்த மாதிரி ரொம்ப ஏர்லியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அதில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது என்டிஏவுக்குள்ளே விஜய் வர்றான்னு வச்சுக்கோங்க. என்டிஏவுக்குள்ளே வருகிறேன் அப்படிங்கிறதுக்கான கமிட்மெண்ட்டை விஜய் என்டிஏ தலைமையிட்ட ஆரம்பத்திலே தெரிவிச்சிருவார். அப்படி தான் இருக்கும். கமிட்மெண்ட்டை ஆல்ரெடி தெரிவிச்சிருவார். அனௌன்ஸ்மெண்ட்டு ஜனவரியில் வரும், பொங்கலுக்கு பிறகு வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டா இந்த கூட்டணியை கெடுக்கிறதுக்கும் கூட்டணியை இல்லாமல் செய்வதற்கும் மிகப்பெரிய அதிரடியான வேலைகளை, ஒரு மிகப்பெரிய தந்திரங்களை எல்லாம் எதிர்த்தரப்பு மேற்கொள்ளும். ஏன்னா அவர் வந்து அவருடைய லைஃப்பில் கரூரை பார்த்துட்டார். கரூர் எவ்வளோ பெரிய சோக சம்பவம். சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் கூட்ட நெரிசலில் சிக்கி இத்தனை பேர் மாண்டார்கள்ங்கிறது இதுக்கு முன்னால் நடந்ததே கிடையாது. மகாத்மா காந்திக்கு வந்த கூட்டத்தில் கூட நெரிசல் ஏற்பட்டு இத்தனை பேர் இறந்தார்கள் என்பது கிடையாது. நேருவுக்கு வந்த கூட்டத்தில் இப்படி வந்த, அண்ணாதுரைக்கு எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தில் இப்படி இறந்து போனாங்கங்கிறது கிடையாது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சோக சரித்திரத்தை கரூர் வரைந்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ சில விஷயங்களை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருப்பார். கமிட்மெண்ட்டு ஏர்லியராக கொடுக்கலாம், அனௌன்ஸ்மெண்ட்டு ரொம்ப லேட்டராக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது, அவங்க கட்சியிலேயே பல தலைவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் தொடங்கி, அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அண்ணாமலை வரை, அதுக்கு முன்னாடி வேல் யாத்திரைன்னு சொல்லிட்டு பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. இவர் இந்த யாத்திரையை கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறது, குறிப்பாக அவர் வந்து மதுரையிலேருந்து தொடங்கியிருக்கிறார். அதில் வந்து அதோட அந்த நீட்சி அப்படிங்கிறது, இது எந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் இம்பேக்ட் வந்து பாஜக தரும்னு நினைக்கிறேன்? ஏன்னா கண்டினியூஸாக அவங்களோட தலைவர்கள் இந்த மாதிரி பரப்புரை வந்து இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுறதுக்காக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது கட்சிக்கு லாங் ஸ்டாண்ட்லேயும் நயினாருக்கும் எலெக்ஷனில் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இது வந்து மக்களை தொடர்பு கொள்றதுக்கான ஒரு வழி, மக்களோட ஒரு பர்சனல் டச்சை உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு வழி. சோஷியல் மீடியா இருக்குது, அப்புறம் வீடியோஸ் வெளியிடலாம், டிவியில் பேசலாம், இது எல்லாமே வழிகள் தான். அதை தாண்டி வந்து களத்தில் இறங்குறார் ஒரு தலைவர். இதுக்கு முன்னால் அண்ணாமலை கூட பண்ணார். இத்தனைக்கும் அவர் வந்து வார் ரூம்னு ஒன்று உருவாக்கியிருந்தால் அதன் மூலமாக எவ்வளோ ஃபுல் ஸ்விங்கில் சோஷியல் மீடியா சப்போர்ட்டு இவ்வளோ இருக்கிறப்போ எண்மண் எண் மக்கள்னு அவர் ஃபிசிக்கலாக ஒரு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எல்லா தலைவரும் அதே போல் இன்றைக்கி அத்வானி அவர்களுடைய ராம் ரத யாத்திரை எடுத்துக்குங்க. எல்லாமே இதெல்லாம் வந்து ஒரு ஃபிசிக்கலாக மக்களோட ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு வழி. அந்த வழியை தான் நயினார் நாகேந்திரன் அவர்களும் கடைப்பிடித்திருக்கிறார். அவ்வளவுதான். இதில் அவருடைய இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு நல்ல ட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அவர் நினைக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தினரை சாட்சியாக வைத்து வெளிப்படையாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் ப்ரெஸ் மீட்டில் மட்டுமே சொல்லிகிட்டு இருந்த விஷயங்களை இப்போ மக்கள் மத்தியில் சொல்ல முடியுதில்ல. இப்போ இதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பொதுக்கூட்டமாக போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த பயணத்தின் மூலமாக ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேச முடிகிறது, சொல்ல வேண்டியதை சொல்ல முடிகிறது, கன்வே பண்ண முடியுது. இன்னொன்று அவருடைய பிரச்சாரம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் மற்றதுலேயும் நிறைய விஷயங்கள் வருகின்றன. இது எல்லாம் சேர்த்து ஒரு கேலப்பிங் எஃபெக்ட் தான், ஒரு ட்ராக்ஷனை பன்மடங்கு அது உருவாக்குகிறது. அதற்காக அவர் பயணம் மேற்கொண்டு இருக்கிறார். இது எல்லா தலைவர்களும் மேற்கொள்ளுகிற பயணம் தான்.
இப்போ அதே போல தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முன்னாலேயே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். ஆனால் அவர் வந்து பல்வேறு நேரங்களில் அவர் வந்து எப்படின்னா ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரிலாம் அட்ரஸ் பண்ணுறாரு. இல்ல முக்கியமா சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது, அதை நோக்கி நகர்றதுங்கிறதுல ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? நிச்சயமா. ஏன்னா இதுக்கு முன்னால் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா சவுத் பலவீனமாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சவுத்தில் வந்து இப்போ அமமுகவும் இல்லை, அதே போல் ஓபிஎஸ்ஸும் இல்லை. அதனால் ஏன்னா அவங்க 2 பேரும் சவுத்தினுடைய மாபெரும் அரசியல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் மீடியாக்களால் உருவாக்கப்பட்டிருக்கல. அது வெறும் பிம்பம் தான். ஒரு நல்ல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றுமே இல்லைங்கிறது ஈஸியாக தெரியக்கூடிய விஷயம். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் டிடிவி தினகரன் 165 தொகுதிகளில் போட்டியிட்டு 2.3% வாக்குகளை பெற்றார். இன்றைக்கி அவர் எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பார்னு எனக்கு தெரியல. அடுத்த தேர்தலில் இப்போ எடுத்திருக்க நிலைப்பாட்டை அப்படியே அவர் கண்டினியூ பண்ணி அவரை போன தடவை போட்டியிட்ட மாதிரியே தனித்தோ இல்லாட்டி அவர் தலைமையில் ஒரு கூட்டணி வச்சோ ஏதோ ஒன்று பண்ணார்னு வச்சுக்கோங்க, அநேகமாக அவருக்கு 1% வாக்குகள் கிடைக்குமாங்கிறது எனக்கு டவுட்டு. இல்லை டவுட்டுன்னு தான் சொல்லுவேன். நயினாருக்கு இப்போ பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்காரு. அது நட்பின் அடிப்படையில். அது வந்து நட்பின் அடிப்படையில் நயினாருக்கு அவர் வாழ்த்தும் தெரிவிப்பார். அப்புறம் நயினாரோடு நட்பா நயினாரை தான் அவர் ஜாஸ்தியாக நயினாருக்கு அவர் வாழ்த்தும் தெரிவிப்பார். அதே நேரத்தில் நயினார் இபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் என்டிஏ விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி பிஜேபி முதுகில் குத்தவும் செய்வார். அது ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக நிலைப்பாடு இருப்பார். அவருடைய நிலைப்பாடெல்லாம் பற்றி நம்ம பேச வேண்டாம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ரொம்ப முன்னால் புதிய தலைமுறையில் சொன்னால் தான் இன்றைக்கும் சொல்ல வரேன். அன்றைக்கி வந்து அவரை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அவரை ஜெயிச்சுட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரை சுற்றி ஒளிவட்டம் வீசுகிற மாதிரியான ஒரு கற்பனை, மிகுந்தியான கற்பனை போய்கொண்டிருந்த சமயத்தில் அவரை எதிர்கால தமிழகத்தின் விடிவெள்ளியே அவர்தான் சொல்லப்பட்ட காலத்திலேயே நான் அவரை பற்றி வச்ச மதிப்பீடு என்ன அப்படின்னா, கொங்குநாடு ஈஸ்வரன், தனியரசு அவர்கள் வரிசையில் தான் டிடிவி தினகரனை வைத்து பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நிலைப்பாட்டிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் மாறல. ஆனால் அந்த நிலைப்பாட்டை நோக்கி தான், அந்த இடத்தை நோக்கி தான் அவர் நகர்ந்து கொண்டு இருக்கிறார். தேர்தலுக்கு தேர்தல் அவருடைய வாக்குகள் சரிந்து கொண்டும் கரைந்து கொண்டும் வருகின்றன. அதுதான் உண்மைன்னு நிறுவனமாகிக்கொண்டே வருகிறது. அதனால் அவரை பற்றி நம்ம ரொம்ப விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஓவராலாக இன்றைக்கி ஒரு என்டிஏவுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் உருவாகி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2026 தீபாவளி என்டிஏவுக்கான தலை தீபாவளியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி வச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.